நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் எப்போது சுபர், யாரால் செவ்வாய் சுபத்துவப்படுவார். ஒரு பாவக்கிரகம் சுபகிரகத்துடன் நெருக்கமாக இணைவதே நாம் சுபத்துவம் என்கிறோம். இப்போ குருமங்கலம், குருவன் செவ்வாய் இணைந்து தரக்கூடிய இந்த குருமங்கல யோகத்தில் முதல் தரம் இரண்டாம் தரத்தை நாம் இங்கே பார்க்க போகிறோம். முதல் தரமானது இங்கே செவ்வாய் உச்சமாகி குருவுடன் குருநிசமாகி இது முதல் தரத்திலே முதல் தரமான யோகம். இங்கே செவ்வாய் இருக்குது. அது இரண்டாவது இங்கே செவ்வாய் குரு இணைவு, அடுத்து செவ்வாய் குரு இணைவு, இங்கே செவ்வாய் குரு இணைவு சிம்மத்துல, இங்கே செவ்வாய் குரு இணைவு, இங்கே செவ்வாய் தனுசுல செவ்வாய் குரு இணைவு, அதன் பிறகு இங்கே மீனத்துல செவ்வாய் குரு இணைவு. இது பாத்தீங்கன்னா இந்த மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மகரம், மீனம் இந்த ராசிகளில் செவ்வாயும் குருவும் இணையக்கூடியது முதல் தரமான குருமங்கல யோகம். இந்த யோகம் யாருக்குங்க? செவ்வாய் தாங்க பலம் பெறுவாரு. ஏன்னா செவ்வாயை, பாபரான செவ்வாயை குரு பகவான் அவருடைய இணைவால் அவருடைய பாவத்தன்மை வடிகட்டப்பட்டு சுபராக சுபத்துவம் அடைகிறார். அவருடைய காரத்துவங்கள் அவருடைய ஆயுள் சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பை தான் இங்கே நாம் குரு மங்கள யோகம் என்கிறது. இந்த கட்டத்தில் உள்ளது முதல் தரமான யோகம். அதில் இங்கே மேசத்தில் இங்கே செவ்வாயின் குரு இணைந்து இங்கே குரு பகவான் 5ஆம் பாவமான சிம்மத்தை பார்க்கும்போது அதிகாரம், அரசியல் போன்ற துறைகள்ல மிக ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்கும். இந்த அமைப்புல இங்க வளர்கிற சந்திரன், பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை கிடைத்தால் இன்னும் மிகப்பெரிய சிறப்பு. இங்கே அதே போல இங்கே சிம்மத்தில் செவ்வாய்க்கு ஒரு சிறப்பான புகழ். செவ்வாய் சிம்மத்தில் இருப்பதே சுபத்துவம். அவன் குருவை நினைவு இன்னும் அற்புதமான ஒரு சுபத்துவம். அதே போல இந்த மேச லக்னங்கள் இருந்த கூட இங்க 6ஆம் இடத்தில், உதாரணம் சரி, இங்க 6ஆம் இடத்தில் குரு செவ்வாய் இருந்து இங்கே பௌர்ணமி சந்திரன் இருந்து இங்க பாவை கிடைத்தா கூட அதை கண்டிப்பாக, ஏன்னா நண்பர்கள் இணைகிறார்கள். இங்கே நண்பர்கள் சூரியன், செவ்வாய், குரு சந்திரன் இவர்கள் ஒரு நண்பர்கள் இணையும் போது கண்டிப்பாக 6ஆம் இடமாக இருந்தால் கூட அது நல்ல பலன்களை செய்யும். அடுத்து இப்போது நாம் இரண்டாம் தரமான குருமங்கல யோகத்தை பார்ப்போம். இங்கே ரிஷபத்தில் செவ்வாய் குரு இணைவு இரண்டாம் தரமான ஒரு குருமங்கல யோகம். அடுத்து மீனம், செவ்வாய் குரு இணைவு. அடுத்து கன்னி, செவ்வாய் குரு இணைவு. துலாம், செவ்வாய் குரு இணைவு. கும்பம், செவ்வாய் குரு இணைவு. இந்த வீடுகள் ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், இங்கே கும்பம் இதெல்லாம் இரண்டாம் தரமான குருமங்கல யோகம். நான் இங்க உங்களுக்கு நோட் பண்றேன். அந்த வீடியோல நீங்க வேணா நோட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தெளிவாக இருக்கும். பார்த்தோம்னா இங்க இதுக்குள்ள நம்பர் 1 நம்பர் 1 முதல் தரமான யோகம். நம்பர் 1 முதல் தரமான யோகம். நம்பர் 1 இந்த வீடுகள்ல முதல் தரமான குருமங்கல யோகம். நம்பர் 1 இது ஃபுல்லாக பாத்தீங்கன்னா முதல் தரமான யோகம். இங்கே இதுவும் முதல் தரமான யோகம். 1, 2, 3, 4, 5, 6 இந்த 7 வீடுகளில், அதாவது மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மகரம், மீனம் இந்த 7 வீடுகளில் உள்ள செவ்வாய் குரு வரக்கூடிய குருமங்கல யோகம் முதல் தரமான யோகம். அடுத்து ரிஷபம், இது இரண்டாம் தரமான, இங்கே இரண்டாம் தர யோகம். மிதுனம் இரண்டாம் தர யோகம். கன்னி இரண்டாம் தர யோகம். துலாம் இரண்டாம் தர யோகம். கும்பம் இரண்டாம் தர யோகம். ரிஷபம், கன்னி, மிதுனம், கன்னி, துலாம், கும்பம் இதெல்லாம் இரண்டாம் தரமான குருமங்கல யோகம். நீங்க நண்பர்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்கிறீர்கள், இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலனை தொடர்பு நீங்க அறிந்து கொள்ளலாம். 70 10 73 13 62 ஃபீஸ் வந்து ஒரு ஜாதகத்துக்கு 200 உங்க பலனா இந்த வாட்ஸ்அப்ல உங்களோட ஹாரோஸ்கோப்பை சென்ட் பண்ணிட்டோ அல்லது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளஸ் ஆஃப் பர்த் சென்ட் பண்ணிட்டு உங்க ஜாதக பலனை தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.
வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தந்தன் விதநிலையம் காரைக்குடி. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எந்த மாதிரியான வீடியோக்கள் தேவை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.